வீட்டு பணிக்கு சென்று சவுதி அரேபியாவில் கொடுமைகளை அனுபவித்து வரும் தனது மகள் லிசாவை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீலகிரி மாவட்டம் மங்குழி பகுதியைச் சேர்ந்த சுமா என்பவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வேலை செய்யும் இடத்தில் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளானதாகவும் தன்னை காப்பாற்ற வேண்டும் எனவும் லிசா கேட்டுக்கொண்ட ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் உள்ள தனியார் விமானவியல் கல்லூரியில் விமான கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 5000 சதுர அடியில் மாதிரி விமான நிலையமும் அமைக்கப்பட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெற இருக்கிறது. தேர்தல் நேர கெடுபிடிகளுக்கு இடையிலும் சேலம் மாவட்டம் ஓமலூர் மாட்டுச் சந்தையில் 10 கோடி ரூபாய்க்கு மாடுகள் விற்பனையாகியுள்ளன. இங்குள்ள பெருமாள் கோயில் மாட்டுச்சந்தை தமிழகத்தின் முக்கிய மாட்டுச் சந்தைகளில் ஒன்றாகும். கடந்த ஒரு சில மாதங்களாக விற்பனை குறைந்து காணப்பட்ட நிலையில் இன்று 10 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை நடந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோவில் திருவிழாவின் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அம்மன் சிலையில் இருந்த 9 சவரன் நகை உட்பட 16 சவரன் நகைகள் திருடு போயின. இங்குள்ள மலையம்பாளையம் சின்ன மாரியம்மன் கோவிலில் திருவிழா நடைபெற்று வருகிறது. திருவிழாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அம்மன் கழுத்தில் இருந்த 9 சவரன் நகை திருடப்பட்டது. இதேபோன்று ஒரு மூதாட்டி அணிந்திருந்த 7 சவரன் தங்கச் சங்கிலியையும் அடையாளம் தெரியாத நபர்கள் பறித்துச் சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே நேரு நகரில் வசிக்கும் ஜெகதீஷ் என்ற வழக்கறிஞர் வீட்டுக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்ததாக தெரிகிறது. வீடு தீப்பிடித்து எரிவதை கண்ட ஜெகதீஷ் கூச்சலிட்டதை அடுத்து அருகே உள்ளவர்கள் பூட்டை உடைத்து உள்ளே இருப்பவர்களை காப்பாற்றியுள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள ஐயங்காடு குடியிருப்பில் அடிப்படை வசதி செய்து தரப்படாததால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். 200க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் ஐயங்காடு குடியிருப்பு பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது. விபத்தில் இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனை செய்யாமல் அலட்சியம் செய்வதாக ஈரோடு அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மீது புகார் கூறி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. சாலை விபத்தில் படுகாயமடைந்த தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்த குமாரபாளையத்தைச் சேர்ந்த தமிழ்வாணன் என்பவரது சடலம் கடந்த 2 நாட்களாக ஈரோடு அரசு மருத்துவமனையின் பிணவரையில் இருக்கிறது.